இன்று இந்த நாட்டிலே துப்புரவு ஏற்பாடு என்ற தமிழ் பதம் என்பது கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறப்படுகின்றது. எனவே அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இந்த நாட்டினுடைய எல்லா விடயங்களையும் துப்புரவு செய்கின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஊர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற முதலாவது விடயத்திலே நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். குறிப்பாக இந்த பிரதேச சபையிலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது வரவேற்கத்தக்கது. இதையும் விட இன்னும் பல இடங்களை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன் இந்த கட்சி சார்ந்த இந்த அமைப்பாளர்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களுக்கு இதை வழிகாட்டுவார்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஒரு பிரதேச சபை கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே மிக திறமையாக சிறந்த தங்களது பெறுவர்களை தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே இருந்து இந்த விடயத்தை ஆரம்பித்து இருப்பதை விட்டு நான் சந்தோஷம் அடைவதோடு இன்னும் பல நிந்தூரில் இருக்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களில் இருக்கின்ற ஊத்தைகள் இன்னொரு என்ன நிர்வாக ரீதியாக காணப்படுகின்ற குறைபாடுகள் ஏனைய செயற்பாடுகளை நாங்கள் துப்புரவு செய்யப்பட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. எனவே அந்த இடங்களையும் இந்த என்பிபியினுடைய செயற்பாட்டாளர்கள் நிச்சயமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஜனாதிபதிக்கும் எடுத்துச் செல்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். எனவே அவர்களை ஒவ்வொரு காரணங்களாக இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு ஜனாதிபதி அவர்களும் ஒரு திட்டத்தை கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையிலே ஆசியாவின் ஆச்சரியம் என்கின்ற ஒரு திட்டம் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதே போன்று வெளிப்படைத்தன்மை மிக்க ஒரு அரசியல் ஒரு செயற்பாடு வந்தது. எனவே இதுவே அத்தனையும் திறம்பட செயற்படவில்லை என்பதை சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகம் ஊட்டுகின்றேன். ஏனென்றால் வருகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கடந்த அரசியல்வாதிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் செயற்பாட்டை தான் அந்த நாட்டிலே முன்னெடுத்திருந்தார்கள். ஒரு கட்சி செய்த தவறுகளை அடுத்த முறை ஆட்சிக்கு வருகின்றவர்கள் அவரையும் சேர்த்து பாதுகாத்து விட்டு அவரோட சேர்த்து இவர்களும் பிள்ளைகளை தவறுகளை செய்துவிட்டு செல்கின்ற நிகழ்வுகள் தான் அந்த நாட்டிலே தொடர்ச்சியாக அந்த 76 வருடங்களும் நடந்து இருக்கின்றது. பச்சை ஆட்சி செய்தால் நீலம் வருகின்ற போது அதை பச்சை நீலத்தையும் சேர்த்து பாதுகாத்து விட்டு இவர்களும் கொஞ்சத்தை செய்துவிட்டு போவது அடுத்தது வருகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி நிரலிலே வெறுப்பு கொண்ட மக்கள் தான் இன்று இந்த சிவப்பு கலருக்கு வாக்களித்திருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த சிவப்பு கலர் என்பது கடந்த காலத்தில் இருக்கின்ற பல கலர்களை நாங்கள் மறைத்து கொண்டு தெரிகின்ற நிகழ்வு இந்த ஊரிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நிகழ்ச்சி நிரலையும் துப்புரவு செய்யப்பட வேண்டிய விடயத்தை நான் இந்த மண்ணிலே இருந்து ஆரம்பித்தால், ஏனென்றால் இந்த பிரதேச சபை என்பது பல நிகழ்வுகளை கழுவி துப்புரவு செய்து அனுப்பியிருக்கின்றது. இந்த இடத்திலே இருந்து பல ஆட்சியாளர்களை பல அதிகாரிகளை துப்புரவு செய்து அனுப்பிய ஒரு இடமாக நான் இந்த மண்ணை பார்க்கின்றேன். எனவே இந்த இடம் நாங்கள் நேசித்தது, இந்த கட்டடங்கள், இந்த சுற்றுச்சூழல்கள் எவ்வாறு அமையப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ரசித்து இது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று என்னோடு இணைந்து பல ஆலோசனைகளை இந்த ஊர்லேயும் வெளி பிரதேசங்களில் இருந்து வழங்கியவர்கள் மூலம் கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம். எனவே இந்த இடத்திலே இந்த நிகழ்வு ஆரம்பித்ததை எடுத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்ற இந்த சூழலிலே இந்த ஊரில் இருக்கின்ற பல நிர்வாக இடங்கள் இருக்கின்றது. வைத்தியசாலை தொடக்கம் மையவாடிகள் வரைக்கும் இங்கே நாங்கள் நிர்வாக ரீதியான துப்புரவு ஏற்பாடு செய்வதிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கவனம் செலுத்துவார் என்று நான் நம்பிக்கையோடு கூறிக்கொள்வதோடு சந்தர்ப்பத்திலே எல்லா அமைப்புகளும் இங்கே வருகை தந்திருக்கின்றது. எனவே அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வை ஆரம்பித்தமையிட்டு நான் சந்தோஷம் அடைகின்றேன். எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய கொள்கைகள் நிறைவேற வேண்டும். எனவே அது நிறைவேறினால் தான் இந்த நாட்டினுடைய மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள் என்கின்ற எண்ணம் எல்லாரிடத்திலையும் இருக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கையை அடிப்படையிலே தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அவருடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக சிறப்பாக நடந்து வருவதற்கு எங்களால் முடியுமான அத்தனை பணிகளையும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.